வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் தாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு வானிலை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதோட வாசம் பிடிக்காதவங்க நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். அடுத்து 10 பல் அளவுக்கு பூண்டு, இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா சிக்கன் வந்து நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு கொதி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.